ஏந்த நன்மை அல்லாஹ் வாங்க செல்ல நான் நோம்பாளியா இருந்து பாக்கிறத விரும்புகிறேன் என்றான். எங்க வைத்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி இல்லைன்னா நாங்களே இல்ல, உலகமே இல்ல, சுவர்க்கமே இல்ல. அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவங்க செய்யறாங்கண்டா. ஆனால் ஸ்ரீதேவிகள் அல்லாஹ்வோட பரக்கத்து செய்வான். இந்த ரமலான்ல இப்ப நீங்க நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் பெருநாளைக்கு பின்னால ஷவ்வாலுடைய 6 நோம்பு முடிக்கிற மாதிரி அது முடிக்கிற வருடம் முழுக்க நோம்பு முடிச்ச நன்மை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நான் எடுத்த ஒரு முடிவு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நான் நோம்பு முடிக்கிய, ஏன்னா பொஞ்சாதி முடிக்கிய, ஏன்னா மனைவி மக்களும் முடிக்கிய. நியத்து வைங்க, பிடிக்க வைங்க. நான் இப்படி சொல்றதால நீங்க அதை பாரமா எடுக்காதீங்க. இவரோ இப்படி சொல்றாரு, பர்லமாய் சொல்றாரு. சுன்னத்து தான் ஹபீப். ஒரு நோம்பு தான் பிடிக்கிறீங்க, 10 நோம்பு முடிச்ச நன்மை. ஒரு நோம்பு தான் பிடிக்கிறீங்க, கேன்சர் நோய் இல்லாம ஆகுது. ஒரு நோம்பு தான் பிடிக்கிறீங்க, கெட்ட வியாதி வராது. ஒரு நோம்பு தான் பிடிக்கிறீங்க, சாருக்கு எலும்பி சாப்பிட்டா பாருங்க, எல்லாரும் சாறு செஞ்சவங்க. உங்களுக்கு பழைய பசியா அன்னைக்கு டீ குடிக்கணும் என்ன மாதிரிதா அல் கதாஉல் முபாரக், சஹருடைய உணவு. ரமலான் மட்டுமல்ல, எப்ப நீங்க சுன்னத்தான் நோம்பு முடிச்சாலும் சுபஹுக்கு முன்னால சஹருடைய உணவு ஒரு வாழைப்பழத்தையோ அல்ல ஒரு ஈத்த பழத்தையோ மூடோ அல்ல ஒரு கோபியோ உங்களுக்கு ஏற்ற ஒரு சஹரு செய்றீங்க, அது அல் கதாஉல் முபாரக். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க பரக்கத்தான உணவுண்டாங்க. அந்த பரக்கத்தான உணவு பசிய தருது இல்ல, அந்த பரக்கத்தான உணவு கெட்ட வியாதிய தருது இல்ல, அந்த பரக்கத்தான உணவு வயசுக்கு போனாலும் யங் பொடியமாயிக்கியா. எவ்வளவு பெரிய வாக்கியம்! சயின்டிஸ்ட் சொல்லி தந்ததா, டாக்டர் சொல்லி தந்ததா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் செஞ்சதும் இப்ப சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க, இப்ப டாக்டர் மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அடிக்கடி சொல்ற உலமாக்கள் சொல்லிக்காங்க, இந்த கோவிட் இருக்குதே, தொண்டை கழுவு மூக்க கழுவண்டி கோவிட் வந்த டைம்ல இந்த பிஹெச்ஐ மாறு டாக்டர் மாறு சொன்ன கண்மணி ஸல்லல்லாஹு அப்பே சொல்லி தந்துட்டாங்க. உங்களுக்கு சேர்ச்சல வாய கொப்பளிக்கு ஒரு சுண்ணத்து, தொண்டை கழுவு ஒரு சுண்ணத்து. நோம்புடைய காலத்துல சுபஹ்ல இருந்து மக்ரிபா காட்டிலும் செய்யவான அது சுண்ணத்து இல்ல. ரமலான் அல்லாத காலத்துல சரி ராவிக்கு செய்யுங்க. வாய கொப்பளிக்கு ஒரு சுண்ணத்து, தொண்டை கழுவுற ஒரு சுண்ணத்து. கோவிட செக் பண்ணின காதுக்குள்ளுக்கு போட்டா பட்டையை போட்டு செக் பண்ணி நீ காதுக்குள்ளுக்கா போட்ட, மூக்குலையும் தொண்டையிலையும் போட்ட, அப்படிதானே? மூக்க எடுத்தா தண்ணி சீரிட்டு உள் அப்படி மூச்சு எடுத்து உள்ளுக்கு எடுத்து சீரும். மூக்க சுத்தமாக்குங்க, தொண்டையை சுத்தமாக்குங்க, நோய் வராது. கண்மணி ஸல்லல்லாஹு அப்ப சொல்லி தந்தது எவ்வளவு பேர் செய்யறோம், எவ்வளவு பேர் செய்யறோம்? நோயை உருவாக்கினது நாங்க, நோயை நாங்க தேடிக்கொள்றது. ஆனாலும் ஸ்ரீதேவிகளே அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், பரக்கத்து செய்வான். இந்த சுன்னத்துகளை வலிமையா செஞ்சுவாங்க. மௌத்து வர காட்டிலும் நான் செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான்ல ஒரு முடிவெடுத்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோம்பு பிடிக்க. நான் ஏன் ஏஜில் உள்ளவங்களை சொல்றேன், பெரியவங்களுக்கு எல்லாம் சொல்லல, அவங்க எல்லாம் நோம்புதான் பிடிக்காங்க. நான் ஒன்றை சொல்றேன், அவங்க வியாழக்கிழமையும் பிடிக்காங்க. நான் 1-2 சொல்றேன், அவங்க 5 மேல் 13 14 15 பிடிக்காங்க. நான் சொல்றேன் ஏன் ஏஜில் உள்ளவங்களுக்கு 40 43 42 ஏஜ் உள்ளவங்களுக்கு சொல்றேன், அதுக்கு மேல் உள்ளவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க. அதுக்கு கீழுள்ள வயசாளிகள் அந்த சின்ன பிள்ளைகளும் பிடிக்கிறான். பெரிய பரக்கத். ஒரு நோய் ஒன்று வந்தா எவ்வளவு சிரமம், எவ்வளவு பிரச்சனை. உள்ளே நோய் பேக்ரவுண்டுக்கே கவலை, என்ன நோயோ தெரியா, பிளட்டை செக் பண்ணட்டான், ஸ்கேனிங் நோட் எடுக்கட்டான், நடந்து முடிந்து வரக்காட்டிலும் பிரச்சனை, பயம். நோபடிக்கு ஆரோக்கியம் அடைவீங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்னது ஹபீப், இப்ப இவன் கண்டுபிடிக்கிறான்.